கருப்பசாமி மறுபடியும் நல்லூர் வச்சுப்பா, நல்லூர். இப்போ அதே வீட்டில் இருக்கலாமா வேணாமா? நீ உட்காருப்பா கூப்பிட்றேன். அதனால் எனக்கு வந்து மல்லிகைப்பூவில் ஒரு மாலை வேணும். எப்போ கொண்டாந்து கொடுப்பேன் அப்படின்றியா? சரி, எனக்கு வியாழக்கிழமைக்கு வேணும். கொண்டாந்து கொடுத்துருவியா? எனக்கு மல்லிகைப்பூ மாலை, எனக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வா. அதனால் கருப்பசாமி வழக்காடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்கலாமா வேணாமாங்கிற ஒரு முடிவும் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஒரு பெரிய சிக்கல் ஒன்று இருக்குது, அதுக்கும் ஒரு வழி பண்ணி கொடுத்து வர்ற வியாழக்கிழமைக்கு இதுக்கு ஒரு தீர்ப்பு நான் சொல்கிறேன். அதுக்கு வரைக்கும் எந்த முடிவும் எடுக்க வேணாம். சரியா? இதை கொண்டுட்டு போய் 4 மூளைக்கு அறுத்து மட்டும் போட்டு இருக்கிற இடத்துல இதை கொண்டுட்டு போய் எல்லாரும் உள்ள ஜூஸ் போட்டு குடிச்சிடணும். கருப்பசாமி நல்லபடியாக எனக்கு காப்பாற்றி கொடுத்து நமக்கு வேண்டுன வரத்தை கருப்பம் கொடுக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி அறுத்து மட்டும் போட்டுரு. வர்ற வியாழக்கிழமைக்கு இதுக்கு ஒரு தீர்ப்பு. எனக்கு மல்லிகைப்பூவில் ஒரு மாலை கண்டிப்பாக கொடுப்பில்ல? நான் கருப்பம் கூடவே வரம்போப்பா, இன்னைக்கே கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததுல ஜந்த உறுப்பா. கருப்பசாமி மறுபடி பொள்ளாச்சி வச்சுப்பா, பொள்ளாச்சி. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததுல எந்த இடைஞ்சல் இல்லாமல், நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து, அதே மாதிரி நம்ம டீ கடையும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து, போட்ட முதல் வீண் போகாமல் வருமானத்தை கொடுத்தா போதுமா? என்ன தொழில் பண்ணுற? டீ கடை. அதில் நல்ல வருமானத்தை கொடுத்தா போதும்ல? போய் காலில் விட்டோம். சரிப்பா. அதே போல் நான் கருப்பசாமி நம்ம நினச்சது போலயே வருமானத்துக்கு தடை இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்து நோய் நொடி இல்லாமையும் அமைச்சு கொடுத்துறேன். 2 பேர் ஆளுக்கு 1 பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். இதை கொண்டு கல்லாப்பட்டியில் ஓட்டுரு. வியாபாரத்துக்கு தடை இல்லாமல் நாளையிலேருந்து உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்துறேன்ப்பா. சரியா? அடுத்த வார இடையில வந்து பார்த்துப்போம். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் பவானி வச்சுப்பா, பவானி. மொண்டி கட்டாமல் மருமக வரமாட்டான். மொண்டி கட்டாமல் அவளுக்கு ஃபுல் சப்போர்ட் அங்கே இருக்குது. அப்படிங்கிறதுனால 3 நாளையும் மொண்டி கட்டணும். அப்போத்தே அவள் வந்து நம்ம குடும்பம் நம்மக்கிட்ட அங்கே போகணும் அப்படிங்கிற அங்கே அக்கறை வரும். அங்கே காசு கொடுக்கறதும் வருமானம் வர்றதையும் நிப்பாட்டணும். அது நிப்பாட்டி பணத்தட்டுப்பாடு பண்ணணும்னால தன்னை போல் இங்கே வந்துடுவான். அது வர்றதுக்குள்ளேயே என் மகனையும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி சரி பண்ணி பரவாயில்ல சேர்ந்து வாழ்ந்துடலாம் அப்படின்னு அவனும் ஒரு முடிவுக்கு வந்துடுவான். சரியா? அது வரைக்கும் நீ பொறுமையாக இருக்கணும். இப்போ எப்படி இருக்க அதே போல் நீ பொறுமையாக இருந்த அப்படின்னா எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பை நான் காப்பாற்றி கொண்டாந்து சேர்த்தினேன். அதுக்கப்புறம் வெளியில் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கண்டிப்பாக நான் விட மாட்டேன். சரியா? அதனால் நீ அதிலெல்லாம் நீ கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாமான்னு. அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. ஒரு சிலதை பப்ளிக்கில் சொல்ல முடியாது, அதனால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. இதை கொண்டுட்டு போய் எப்படியாவது சேர்த்தி வச்சிடணும். எப்படியாவது அந்த இடத்தையும் நான் நல்லபடியாக விற்று கொடுத்துடணும். எப்படியாவது எனக்கு மருத்துவ செலவு இல்லாமல் நீ காலத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரும் கைப்படாமல் வச்சிரு. அப்படித்தானே? அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நோய் நொடி இல்லாமல், மன அழுத்தம் இல்லாமல் கருப்பசாமி உன்னை நான் வச்சுருக்கேன். அவளை சீக்கிரமாக கொண்டாந்து சேர்த்திடுறேன் வண்டியை கட்டி. அப்படி இருந்தால் போதும்ல? அதுக்குள்ளேயே உன் மகனும் இல்லைம்மா அவளே வரட்டும், நான் சேர்ந்து வாழ்ந்துடுறேன் அப்படின்னு அவனும் சொல்லிடுவேன். அப்படி இருந்தால் போதும்ல? நான் கருப்பை மாற்றி அமைச்சு கொடுத்துருவேன். பௌர்ணமிக்கு என்ன வந்து பாருப்பா. இப்போ வெயிட் பண்ணி பாரு. வேற என்ன? கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி பார்த்ததுல ஈரோடு வச்சுப்பா, ஈரோடு. இதில் பட்டா வேணுமாம்மா. பட்டா யாருக்கு? பட்டா மாற்றணுமா? குறி 1, குறி 2. பட்டா சீக்கிரமாக கிடைக்கணும்னு வந்திருக்கேன். பட்டா குறி 3. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி பார்த்ததுல ஜந்த உறுப்பா. கருப்பசாமி ஆமாப்பா. அப்படியா? சரிப்பா. கருப்பசாமி மறுபடி ஈரோடு வச்சுப்பா, ஈரோடு. கேஸ் எனக்கு சீக்கிரமாக முடியணும். கேஸு சீக்கிரம் முடியணும். அதனால கருப்பசாமி அங்கே கழகத்தை மூட்டி விட்டதுன்னு நான் தான். அதனால் கழகத்தை மூட்டி விட்டால் வரும்னு பார்த்தேன். அப்பவும் அது வர மாதிரி தெரியல. அதனால் கருப்பசாமி அதுக்குண்டான முயற்சி எடுத்தாத்தே ஆகும். அப்படிங்கிறதுனால கருப்பை உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து அதில் சீக்கிரமாக ஒரு முடிவு பண்ணி அவனே உனக்கு கூப்பிட்டு உனக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்தா போதுமா? அதனால் அவனே அவனுக்கு கூப்பிட்டு முடிவு பண்ணி கொடுத்துருவேன். அந்த இடத்துல கொண்டுட்டு போய் என் சாம்பலை மட்டும் போட்டுரு. இதை மட்டும் போட்டு தனியாக. சரியா? இதை நீ வாங்க கையில் வச்சுட்டு போயிட்டு வந்துட்டு இதை தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாகவே இதுக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்துறேன். இதை நாளைக்கே நீ செஞ்சிடணும். சரியா? நல்லபடியாக படிக்க வச்சிட்றேன். நல்லபடியாக குடும்பத்தில் வசூலும் நல்லபடியாக பண்ணி கொடுத்து நிம்மதியாக கருப்பை அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. நான் கூடயே வரம்போ போட்டுட்டு வந்துட்டு வியாழக்கிழமை நான் வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடியும் வெள்ளை கோவில் பிரிச்சுப்பா, வெள்ளை கோவில். குறி 2, குறி 3.
கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா, கோயம்புத்தூர். ஆமாப்பா. அப்படியா? மகனை நல்லபடியாக சரி பண்ணி கொடுக்கணும். நீ எல்லாம் உட்காருப்பா, கூப்பிட்ற. மகனை சரி பண்ணி கொடுக்கணுமா? அதனால கருப்பசாமி எந்த சிக்கல் இல்லாமல் நிம்மதியாக அவன் குறும்பு இல்லாமல் இருக்கணும். அவன் குறும்பு கம்மி பண்ணிட்டான். அவனை போட்டு சீண்டிகிட்டே இருந்தா அப்படி இருக்கு. அப்படி தான்டம்மானு ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கான். அப்படி தானே? கிட்டவா. அதைத்தான் நானும் சொல்கிறேன். ஏதாவது ஒன்று சொல்லி நோண்டிகிட்டே இருக்கணும். அதனால தான் உனக்கு கோபம் வந்துடுது. அதனால கருப்பேன் கோபத்தை குறைச்சிட்றேன். குடி. யாரோ ஒருத்தர் சப்போர்ட் இருக்கணும்டாமானே. உன்னைத்தான் சொல்கிறேன். நான் சொல்கிறது நீ கேட்டியா? குடி. அதனால நீ நினச்சதை விட நல்லபடியாக படிக்க வச்சிடறேன். நான் சொன்ன டைம் தான். சரியா? என் திருவிழா வர்றதுக்குள்ளே 3/4 அவன் குணமாயிடுவேன். நீ அதை பற்றிலாம் கவலையே பட வேணாம். இப்போவே சரி ஆயிடுவா. நான் சொல்கிற மாதிரி மட்டும் எது சொன்னாலும் சரி அப்படிங்கிற மாதிரி அவன் போக்குலேயே போய் அவனை பிடிச்சிரு. நான் கருப்பசாமி உனக்கு முழுசாக மாற்றி கொடுத்துட்றேன். அதே மாதிரி உனக்கு வருமானத்துக்கு குறைவில்லாமல் உருவாக்கி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் உன் மனைவிக்கு கொடுத்துரு. பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. யாருக்கு? அதுக்கு தான் இப்போ சொன்னேன். இதை கொண்டுட்டு போய் கொடுத்துரு. பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க சொல்லு. எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். சரியா? நல்லபடியாக படிச்சிருவேன். நல்லபடியாக நான் மாற்றியும் கொடுத்து நீ கேட்டதை விட கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அப்படியாப்பா? சரி, அதுக்கு மட்டும் இடையில வந்து பார்த்துட்டு போ. இதுக்கு மட்டும் போ, நான் கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா, கோயம்புத்தூர். கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்ப்பா. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் உடம்பு தொந்தரவெல்லாம் படிப்படியாக உனக்கு குறைச்சி கொடுத்து, அதே மாதிரி நிரந்தரமான நமக்கு தொழில் ஒன்று அமைக்கணும். அந்த நிரந்தரமான தொழில் அமைச்சு கொடுக்கறதுக்கு இன்னும் 63 நாள் பொறுமையாக இருக்கு. சரியா? 63 நாள் பொறுமையாக இருந்து அப்படின்னா உனக்கு ஒரு வழி காட்டுறேன், பாதை. அந்த பாதையில் நம்ம போனோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சு வந்துடலாமா? கட்டாயமாக உனக்கு அந்த வழியிலேருந்து உனக்கு ஜெயிக்க வச்சு கொடுத்து நிம்மதியாக உனக்கு சொந்த தொழில் அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி உடம்பு தொந்தரவும் மன அழுத்தமும் கண்டிப்பாக வராது. அதனால் நீ அதை பற்றிலாம் கவலையே பட வேணாம். அதே மாதிரி மருத்துவ செலவு வர்ற அளவுக்குலாம் கருப்பை விட்டுற மாட்டேன். அதனால் நான் கொடுக்குற கனியை மட்டும் கொடுத்துரு. குடும்பத்தை பற்றி நீ கவலையே படாத. பையனை பற்றியும் பயப்பட வேணாம், பிள்ளையை பற்றியும் பயப்பட வேணாம், கணவர் தொழிலை பற்றியும் கவலைப்பட வேணாம். நம்ம சொந்த காலில் நின்று சம்பாரித்து நிம்மதியாக எல்லாரும் போல் நான் கருப்பை சொந்த காலில் நிற்க வச்சு ஜெயிச்சு காட்டினா போதும்ல. அந்த இடத்துல ஜெயிச்சு காட்டிடலாம். பழையபடி ஒரு வாய்ப்பு, ஒரு தொழில் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இதை நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும்ப்பா. கிட்டவா, நான் கருப்பம் கூடவே வந்துடுறப்போ. சரி கருப்பசாமி மறுபடி ஈரோடு போயிடுச்சுப்பா, ஈரோடு. அப்படியா? சரி. அதனால கருப்பசாமி ஓடி போய் உங்கள் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நம்மளுக்கு ஆலயம் எதுன்னு எனக்கு தெரியல. அப்படித்தானே? நீ நேராக எங்கே வர? நம்ம கும்பகோணத்துக்குள்ளே தான்டாமான இருக்குது. சரியா? அந்த கும்பகோணத்துக்குள்ளே நான் உனக்கு எழுதி கொடுத்தா போதுமா? நான் அந்த இப்போ வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. நான் கருப்பசாமி நான் வழக்காடி உனக்கு நான் அப்போவே கனவுல 2 டைம் உனக்கு காட்டினேன். சரியா? நீ கேட்டதோட நான் கருப்பசாமி அந்த ஏரியாவில் தான் இருக்குது. நீ எந்த ஊர்? கும்பகோணம் பக்கத்தில் அங்கே தான் இருக்குது. நான் ஓடி போய் இப்போ பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வந்தேன் கருப்பசாமி. உனக்கு அந்த இடத்த நான் இன்னைக்கே உனக்கு தீர்க்கமாக உனக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்துறேன். அந்த இடத்த மட்டும் போய் பார்த்து அங்கே வழிபட்டுட்டு வந்துடு. நான் கனி கொடுத்து விட்றேன். 2 நாளைக்கு தேய்ச்சி குளிச்சு 2 நாளைக்கு சாப்பிட சொல்லிடு. நான் கருப்பம் கூடவே வந்துடுறோம். அப்படி இருந்தால் போதும்ல. அதனால படிப்புக்கெல்லாம் பயப்படவும் வேண்டாம், யாருக்கும் எந்த குழப்பமும் வேண்டாம். நான் படிக்க வச்சிடறேன், நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன். இதான் 2 பேர்த்துக்கு ஆளுக்கு 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வை. வருமானத்துக்கு குறைவில்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்து நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு எல்லாரும் போல நிம்மதியாக அமைச்சா போதுமா? கூடவே வந்துடுறோம். அதைத்தான் நான் சொல்லிட்டேன், நான் கட்டி கொடுத்துறேன்னு கவலையே பட வேணாம். வெயிட் பண்ணி பார்த்துருக்கோம். கருப்பசாமி மறுபடி மேட்டூர் வச்சுப்பா. மேட்டூர் குறி 1, குறி 2, குறி 3. கருப்பசாமி மறுபடியும் மேட்டுப்பாளையம் வச்சுப்பா. மேட்டுப்பாளையம். சரிப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமானே.
சுற்றி பார்த்தல உனக்கு உடம்பு இப்போ எப்படிற மன இருக்குது, ஒரு மாதிரியா இருக்குது. இப்போ இங்கே மட்டும்தான் பிரச்சனை, அப்படித்தானே? அதனால் கருப்பசாமி எனக்கு பால் வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டு வந்தேன். அதனால் இன்னையிலேருந்து சரக்கு அடிக்கிறத நிப்பாட்டணும். நிப்பாட்டிலாமா? போய் பால் வாங்கிட்டு வா. அதனால் சரக்கில் இப்போ எல்லாமே போச்சு. கொச்சை போலியா எல்லாமே போயிடுச்சு. அதனால் உடல்நிலையும் உனக்கு முழுசாக சரி பண்ணி கொடுத்துட்றேன். சரியா? கிட்டவா. உன்னைய கேட்டால் நீ என்ன காரணம் சொல்கிற? உடம்பெல்லாம் ஒத்துழைக்கல, அதனால் ஏதாவது ஒரு தொந்தரவு பண்ணிச்சு, அதனால நான் இதை அடித்தா சரியாக போயிடும்னு மனசை மாற்றிக்கிற அளவுக்கு வந்துட்ட நீ, அப்படித்தானே? அதனால் இன்னையிலேருந்து உனக்கு உடல்நிலையை நான் சரி பண்ணிடுறேன். சரியா? இன்னையிலேருந்து நீ என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. அதுக்கு மீறி அடிச்சுன்னு என்ன பண்ணுறது? கொடுத்துடலாம். நீ இங்கே வராமலே இருந்தாலும் சரி, அங்கே 24 மணி நேரத்தில் ஒரு கையும் காலும் வராமல் பண்ணிவிடுவேன். இங்கே போனால் தானே கருப்பசாமி கேட்கும், போகலின்னு என்ன? அப்படி நீ வராமையே இருந்தாலும் தக்க தண்டனை கொடுத்துட்டு அனுப்புகிறோம். தவறாமல் அடிக்காமல் இருப்பில்ல? அதனால் ஞாபகம் வர்றதுக்கு எல்லாமையும் கருப்பசாமி மாற்றி அமைச்சேன். அதே மாதிரி நான் சொன்ன பிரகாரம் எண்ணி 1 வருஷம் இருந்தேன் அப்படின்னா, நீ கேட்டது போல் இழந்தது அத்தனையும், உனக்கு வேலை, வருமானம், அதே மாதிரி இருக்க சொந்த வீடு, குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷம் அறியுமா நிம்மதியாக வாழ வச்சு, நோய் நொடி இல்லாமல் இருந்தால் போதுமா? நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். இன்னையிலேருந்து குடிச்சா என்ன பண்ணலாம்? என்ன வேணால் கொடுத்துக்கலாம், குடி. இன்னையிலேருந்து அந்த தொண்டை வலியும் இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். அதனால் நீ கரெக்டாக இருந்தீன்னா அடுத்த 13 நாளில் உனக்கு உடம்பு தொந்தரவு முழுசாக சரியாயிடும். 5 நாளைக்கு கனி கொடுக்குறேன். பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். சரியா? எனக்கு வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரும்போது எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடணும். ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்குள்ளே உனக்கு தொண்டை வலி நின்றும். சரியா? உடம்பு தொந்தரவும் நின்றும். அடுத்த ஒரு 30 நாள் நிரந்தரமான தொழிலும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். நல்ல வருமானத்தையும் கொடுத்துறேன். பழைய நிலைமைக்கு உனக்கு உருவாக்கினா போதும் இல்லை? நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. கிட்டவா. ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எனக்கு மாலையை மட்டும் வாங்கிட்டு வந்துடும். உடைய வரம்பு. கருப்பசாமி மறுபடியும் நல்லூர் வச்சுப்பா. நல்லூர். ஆமாப்பா. அப்படியா? சரி. அதே போல் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததுனா நம்ம நினச்சது ஓரளவுக்கு சரியாக வருதா? வருதில்ல? அதே போல் நான் கருப்பசாமி நீ கேட்டது போல் எல்லா பிரச்சனையும் உனக்கு தீர்த்து, அதே போல் இப்போதைக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தொழில் அமைச்சு தரேன். அதுக்கப்புறம் நம்ம நினச்சது போல் நம்ம சொந்த தொழில் பண்ணி கொடுத்து நல்லபடியாக நான் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி. ஆமாம், உன் பேரில் தான் வாங்கணும். தாராளமாக வாங்கிடலாம். தாராளமாக எழுதி கொடுப்பேன். பொருள் நம்மளுது தானே. அவன் பொருள் அவனோடது, நம்ம பொருள் நம்மளது. அப்போ நம்ம எழுதி வாங்கிட வேண்டியதானே. அதனால் கடைசி வரைக்கும் சங்கட்டம் இல்லாமல் போயிடணும்ப்பா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு உண்டானதை நீ எழுதி போடுத்துரு, உனக்குள்ளதை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பொருள் உள்ள இருக்குது எல்லா பொருளும் கணக்கு போட்டு எழுதிடு. எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். கண்டிப்பாக ஒரு 2 ஆள் மட்டும் மாறினாலும் மாறலினாலும் உனக்கு நான் ஆள் அமைச்சு விட்றேன். சரியா? உனக்கு வருமானத்தை கொடுத்துறேன். நீ கேட்டது போல் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். என் சகோதரி போய் பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே ஒரு நல்ல செய்தியும் வந்துடும். அதுபோல் வக்கீல்கிட்ட இருக்கிற பிரச்சனையும் சீக்கிரமாக தீர்த்து கொடுத்துட்றேன். ஒன்றை கொண்டுட்டு போய் 4 அறுத்து போட்டுரு, ஒன்றை கொண்டுட்டு போய் நடவாசப்படியில் அறுத்து வை, ஒன்றை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. எந்த சிக்கல் இல்லாமல் கோர்ட்டு பிரச்சனையும் சீக்கிரம் முடித்து சொந்த தொழில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல? உடைய வரம்பு. தாராளமாக போகலாம். நியாயமாக சொல்கிறேன். ஒரு சிலது பப்ளிக்கில் தான் சொல்ல முடியாது. அதனால் நீ நியாயமாக போய் கேட்டுரு. சரின்னா பண்ணிடலாம். அப்படி இல்லைனாலும் கருப்பை அதுக்கு உண்டான வழியும் உனக்கு அமைச்சு கொடுப்பேன். அப்படின்னு தான் போதும்ல? அந்த ஒன்று ஆவாதுன்னு சொன்ன பார்த்தியா? அந்த ஒன்று ஆவாதுங்கிறத மட்டும் யாருக்கும் கொடுக்க மாட்டீங்களா? சொன்னது புரிஞ்சுதான் புரியலையா? அது ஒன்று மட்டும் வேணாம். மற்றதை நீ இறங்கிச்சே, மற்றதை நான் பார்த்துக்கேன். கொடே வரம்பு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்காடி பார்த்ததில் கோயம்புத்தூர் வச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் நமக்கு வேலை அப்படின்னு பார்த்தா தொழில், நிரந்தரமான தொழில் எனக்கு வேணும். அதனால் இப்போ செய்கிற இடத்துலையே அந்த சிக்கல் இல்லாமல் நல்லபடியாக தொழில் அமைச்சா போதுமா? அதனால் எந்த சிக்கல் இல்லாமல் இன்னொரு 6 மாத காலத்துக்கு அங்கேயே போகலாம்ப்பா. அதனால் நிரந்தரமான தொழில் உனக்கு அமைச்சு கொடுத்து பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி
அதே மாதிரி உனக்கு உடல்நிலையும் நல்லபடியாக சரி பண்ணி கொடுத்தா போதுமா, போய் காலைல வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி இதை 2 நாளைக்கு வச்சுக்க, பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, உடம்பு தொந்தரவு உனக்கு முழுசும் சரி பண்ணி கொடுத்துறேன். அதனால் நிரந்தரமான தொழில், அதில் பொருளாதாரமும் நெருக்கடி இல்லாமல் கருப்பசாமி அதே இடத்துல உனக்கு வருமானத்தை கொடுத்தா போதும்ல. நாளையிலேருந்து எந்த சிக்கலும் வராதுப்பா. மாதத்தில் 2 டைம் என்னை வந்து பார்த்துட்டு போ, நாங்கள் இருப்போம், கூடவே வந்துடுறோம். அப்படியாப்பா, நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி. சரிப்பா.